சிவா என்னப்பா தாவணி மோகினி உத்தரம் மேல ஒண்ணு இல்லையேப்பா. மேல ஒண்ணு இல்லையே. நான்பா புது இடம் இல்ல, அதான் பயந்துருக்காரு. ரொம்ப பயமா இருந்தா வெளியில வேணா படுத்துக்கிறியாப்பா? பயமாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போய் தூங்க தூங்க. சரிப்பா தூங்க. வாமா. ஐயோ என்னது கனவா? காக்க கடவேல் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க. இதெல்லாம் சொல்லி என்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாது. ஏய் செல்வி நீயா? என்ன என்ன செல்வி இது? உண்மையை சொல்லுங்க. எனக்கு பயந்துகிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அப்படிதான் வச்சுக்கேன். நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். நீ இங்க இருந்து மரியாதையே போகலனா நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டுறேன். கூப்பிடுங்க. அப்பதானே அவங்களையே சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும். செல்வி 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 ஏன் செல்வி இப்படி நடுராத்திரியில என்ன படுத்துற? தூக்கம் வர மாட்டேங்குதே. என் கண்ணுக்குள்ளேயே நீங்க இருக்கிறதுனால கண்ணை மூடவே முடியலையே. செல்வி இங்க போ. போறேன். ஒரே ஒரு முத்தம் கொடுங்க. போடுறேன். முத்தம் முத்தமா? நானா? முடியாது. நோ நோ கோ கோ கோ. சரி அப்ப நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன். வேணாம். என்ன வெக்கப்படுறீங்க? நான் தானே கொடுக்குறேன்னு சொல்றேன். குட் மார்னிங் சார். பாப்பா முத்து உட்காரு. என்ன உன் ஃப்ரெண்டு சிவாவோட பர்த்டேக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா? இந்த ஸ்வீட் எடுத்துக்க. தேங்க்யூ சார். எங்க சார் சிவா? சிவா 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 ஊர்ல இல்லப்பா. ஊர்ல இல்லையா? அவன் சொந்த ஊருக்கு போயிருக்கான். என்ன சார் சிவா ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஸ்வீட்லாம் பண்ணி அமக்கலப்படுத்திருக்கீங்க? அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் என் பையன் தானப்பா. சாரி சார், உங்களை வீணா டிஸ்டர்ப் நோ பண்ணேன். நோ நோ நாட் அட் ஆல். முத்து எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒரு மீட்டிங் இருக்கு. யூ ரிலாக்ஸ் ஹியர். நான் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். ஓகே? இல்ல சார், கொஞ்சம் வேலை இருக்கு. Are you sure? ஆமாங்க. ஓகே வரேன் சார். என்ன மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், திருநெல்வேலிக்கா டிரான்ஸ்பர் கேக்குறீங்க? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை மாதிரி எஃபிஷியன்ட் ஆபீசர் அங்க போறது டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது. ஆல்ரைட், ஐ வில் லுக் இன்டு இட். தேங்க் யூ சார். மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு. கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தடனே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்மறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள. ஆமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, அண்ணி தெரியுது மிலிட்டரி உனக்கு. மாட்டினா மாப்பிள, எது கற்பூர தட்டை தட்டி விட்டீங்க? நான் பெரியார் பக்தன், எனக்கு சாமி கும்பிடுறது பிடிக்காது. என் முன்னாள் தட்டை காட்டினா நான் எப்படி கும்பிடுவேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. டாடி, இன்னுமா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் தீரல? இனிமே டெஸ்ட் ஏதாவது வச்சீங்க, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். நேத்து செல்லத்தாய் தள்ளிட்டு போயிட்டேன்ல. ரத்னம், அப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இதுதான நல்ல சந்தர்ப்பம். நீ என் கல்யாணத்தை பேசி முடிச்சிடறா. நல்லா இருக்க. உன் பிரச்சனை நான் போய் பேசுவேன், என் பிரச்சனை யார் பேசுறது? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தான்டா பிரச்சனை. விட்டா செல்விய பட்டணத்துக்காரன் தட்டிட்டு போறவனு பயமா இருக்குடா. கண்ணா, என் கல்யாணத்தை பேசி முடிறா. உன் கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன்டா. அந்த முத்துக்கருப்பன் கணக்கு பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம பண்ணையில வேலை பாக்குறானே மாரிமுத்து, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. என்னடா இது காளமாடு கண்ணு போட்ட மாதிரி அதிசயமா சொல்ற? அது இல்ல மாமா, அவனுக்கு வயசு 18 தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க.
ஆனா நம்ம தங்கராசுக்கு வர்ற மாசி வந்து 28 ஆக போகுது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? இல்ல தங்கராசுக்கும் செல்விக்கும் பரிசுத்த போட்டு இப்பவே நிச்சயம் அட, பண்ணிடலாம். அறிவு கெட்டவனே, கல்யாண வயசுல தங்கச்சி வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு என்னடா அவசரம்? முதல்ல மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாப்பா. அப்பா சொல்றதுதான் சரி. வர முகூர்த்தத்திலேயே தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். மாப்பிள்ள தான் தயாரா இருக்காரு. எங்கடா இருக்கா மாப்பிள? அப்பா அது வந்து ஏய், பொண்ணை பத்தி எனக்கு பொறுப்பு இருக்குடா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. நாளைக்கு அறுப்புக்கு ஆளு சொல்லிருக்கேன், என்னாச்சுன்னு போய் பாரு. போ. நீ ஏன்டா சில மாதிரி நிக்கிற? போய் வேலையை பாரு. உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்காங்களே தவிர அறிவே இல்லை. டேய் வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்யு. என்ன வேணும்? இது என்ன மளிகை கடையா? என்ன வேணும்னு கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. டேய் அது டேய் சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. ஆமாங்க. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு ஆமா. வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. சார், நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் ஆமாங்க. உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. வாஸ்தவம் தாங்க. உங்க நண்பன் சம்சாரம் எப்படி செத்தாங்க? சாகலுங்க, பின்ன என்னோட உரியாமிட்டாங்க. டேய் அட கொட்டாம போனே. டேய் ரத்னம், இப்ப என்ன நடந்துச்சு இப்படி குடிக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு தான் எங்க அப்பா சொன்னாரு. என்னமோ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிட்ட மாதிரி துடிக்கிற. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து. டேய் போதும்டா, நிறுத்துறா. நீ கட்டிக்க போற பொண்ணையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ எனக்கு உதவ போறியா? என்னடா சொல்ற? நீ வேணா பாரு, இந்த பட்டணத்து பங்காளி சிவா இருக்கானே, அவன் தான் செல்விய கண்ணாலம் கட்டிக்க போறான். ஆமா. அத்தா அத்தா, என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஏன் போய் சொல்றீங்க? ஆட்டுக்கடா பின்வாங்கறதும் புலி பதுங்கறதும் பார்த்துருக்கு தான் எனக்கு தெரியும். இந்த பாரு செல்வி, உன் மனசுக்குள்ள ஏதோ கற்பனை வளர்த்துட்டு இருக்கேன். நான் அந்த ஊருக்கு வந்து உன் பின்னாடி சுத்துறதுக்காக இல்ல, எங்க அப்பாவால பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு. நான் மட்டும் என்ன சொல்றேன்? ஒண்ணு சொன்னுக்கலாம் தான் சொல்றேன். முதல்ல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள நல்ல நெருக்கமாயிடும். கையெடு. அட, நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னும் நெருக்கம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்ல வந்த. ஒண்ணும் வேணாம் செல்வி, நீ இந்த விஷயத்தை விளையாட்ட நினைச்சிட்டு இருக்க. இதோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியாது. பெரியப்பா வீட்டுல நம்ம 2 பேரும் பழகுறது யாருக்கும் பிடிக்கல. அன்னைக்கு என்ன ஆள் வச்சு அடிக்க சொன்னது யார் தெரியுமா? செல்வி 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 செல்வி.
என் விஷயத்துல தலையிடாத. வீண் வம்பு விலைக்கு வாங்காத. டேய், எதுரா வீண் வம்பு? பலாத்காரமா ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்து திருட்டு தாலி கட்ட பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இது குடும்ப விஷயம். செல்விய முறை பொண்ணு. அவ கழுத்துல நான் எப்படி வேணாலும் தாலி கட்டுவேன். அதை கேட்க நீ யாரா? என்ன கேட்ட? நான் யாரா? ஆமா, இன்னும் 100 தடவை கேட்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? டேய், செல்வி உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் முறை பொண்ணுதான். சொல்ல போனா அவ கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு உன்னை விட எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா நான் உனக்கு அண்ணன்டா. அப்படி பாருங்க. டேய், சிவா, அம்மா அம்மா அம்மா, பெரிய மாமாவும் அத்தையும் பத்திரிக்கை கொடுக்க வராங்க. வாங்கண்ணே, வாங்க. நீ என்னம்மா நல்லா நல்லா இருக்கு? இருக்கண்ணே, உட்காருங்கண்ணே. செல்வி, போய் மோர் கொண்டாமா. இந்தாம்மா. எனக்கு எதுக்குன்னு இந்த மரியாதை எல்லாம்? முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நாளைக்கே செல்வி நீயும் புறப்பட்டு வந்துருங்க. அப்பதான் எனக்கு ஒத்தாசையா. இதெல்லாம் நீங்க சொல்லுமா? நீ மோர் எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம செல்வி கல்யாணம் தான். குண்டுக்கு மண்டுக்கு எதையாவது சொல்லி என் பொழப்பு கெடுத்துறாதுமா. என்ன அண்ணே, உன் மனசுல வேற நினைப்பு ஒண்ணு இல்லையே? அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா இப்பவே சொல்லிடு. என்னன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, அவ என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு மருமக தான். அதான் வர. சரிண்ணே. அண்ணே, போற வழியில நம்ம சிவகாமிக்கும் ஒரு பத்திரிக்கை வச்சிருங்கண்ணே. ஏன் கல்யாணத்துக்கு கூட்டம் வராதுன்னு பாக்குறியா? கூட்டம் வராது நான் சொன்னேன். வர்ற கூட்டம் உங்களை பத்தி தப்பா 4 வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு தான். ஊர் மெச்சறதுக்காக வாழ்க்கை நடத்துறவல்லமா உங்க அண்ணன். அதுக்கு இல்லைண்ணே, பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு? காமாட்சி சொல்றதும் நியாயமா தாங்க இருக்கு. நம்ம கடமைக்கு வர்ற. என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அம்மா, அந்த தங்கராசுக்கு மட்டும் என்ன கட்டி வச்ச என்ன உசுரோட பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி புலம்புற? நீ சிவாவை கட்டிக்கிட்டாலும் அந்த வீட்டு மருமக தானே. அத்தாடி, நீ எப்பமா இவ்வளவு விவரமான? நான் விவரமானதுக்கு அப்புறம் தானே நீயே பிறந்த. பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு? அம்மா, பெரியம்மா பெரியப்பா வராங்க. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியாப்பா? வாங்க மாமா. கண்ணம்மா இல்ல? கண்ணுமா வாங்கத்த. நல்லா இருக்கீங்களா மாமா? பத்திரிக்கை கொடு. இந்தாமா. வரம்மா. இருங்க மாமா, சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, நிறைய இடத்துக்கு போகணும் இருக்கு. சின்னம்மா, சின்னம்மா. அண்ணே, அப்பா இங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாரமே. ஆமாம்மா. அப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவீங்கல்ல? நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை வாழ்த்திட்டே இருக்குமா. அண்ணே, அண்ணே, அப்போ அப்பா அப்பா உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடு அண்ணே. என்னம்மா இது?
என் வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு எதுக்கு அழைப்பு? அதெல்லாம் விடுங்க அண்ணே. இப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க அண்ணே. நீங்க வரலன்னா அப்ப எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். மீனா, என்னம்மா நீயே ஒரு விவரம் இல்லாம பேசுற? உனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல. அண்ணே, நீங்க கல்யாணத்துக்கு வந்தாதானே பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சு நான் போடுற முதல் சாப்பாடு சடங்குக்காவது நீங்க நிச்சயம் வரணும். இந்த தங்கச்சிக்காக அதையாவது செய்வீங்களா அண்ணே? வரமா? என்ன ரத்னம், பணம் கொண்டு வந்திருக்கியா? சீக்கிரம் எடுப்பா. ஆமா, நீ அதுலயே குறியாரு. மிலிட்டரி சொன்ன தேர்தல் செஞ்சு கை தேர்ந்தவன் கொடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு. ஓ, யாரு மாமாவா? ஆமா மாப்ள. பேச்சு சத்தம் கேட்டது. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மில்கி ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க. சாரி, மிலிட்டரியில வேலை செஞ்சவங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏமாமா என்ன திட்டுறீங்க? திட்டல மாப்ள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்ள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன். கொஞ்சம் வயித்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். மாப்ள, வயித்த கலக்குது மாமா. அவனை பத்தி பேசினா இவனுக்கே வயித்த கலக்குது. அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா. அத்தா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மீனா உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க வாங்க அத்தா. நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? சாப்பிட்டு போலான்னு. வாங்க சிவா, போலாம். இல்லீங்க மீனா, உன் வார்த்தையை மீற முடியாம தான் அண்ணன் இங்க வந்தம்மா. மத்தவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயிடுறதா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏமா நீங்களா? அட சிவா, நீ எப்பப்பா வந்த? இப்பதான் அத்தை. சரி வா, சாப்பிட போலாம். ஐயோ வேண்டாம். அட என்னப்பா நீ கல்யாணத்துக்கு ஐயோ, சாப்பிட அத்தை, போற? வேண்டாங்க. வா, நான் சொல்றது வாடா. ஏய், நீ எங்க போற? இல்ல, அத்தை தனியா போறாரு. ஓ அத்தான யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இங்கே இரு. தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதா? என்ன அத்தை, புள்ள பண்ற? வேண்டாம். உட்காருப்பா. இரு வரேன். அத்தை போதும். சிவா, பொறுமையா சாப்பிடு. இத வந்துடுறேன். தம்பி, யாரு கேட்ட பந்தியில உட்காந்தா? தம்பி, தம்பி, சொல்றது கேளு. தம்பி, நான் தகராறு பண்ண வரல. இந்த மாதிரி தங்கச்சியோட கல்யாணத்துல ஒரு வாய் சாப்பிட்டேங்கிற சந்தோஷத்தோட சாப்பிட்டு போற. ப்ளீஸ். உள்ள வந்ததே தப்பு. உறவு கொண்டாடுறியா? எங்க அப்பா ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? தம்பி, எங்க வீட்டு எச்ச சொத்த கூட நீ சொல்லக்கூடாது. இவன் என்ன இங்கே தைரியம் இருந்தா எங்க வந்துட்டானா? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்ப. போடா போடா வெளியே. போடா அண்ணா. தம்பி, வெளியே போடா. தயவு செய்து நான் சொல்றதை கேளு. நீ என்ன பேசிட்டே இருக்க? போடா. தகராறு பண்ணாத. வெளியே போ. ப்ளீஸ். போடா அண்ணா. தங்கராஜ், வேண்டாம் வேண்டாம். போடா. போடா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வந்த தொலைச்சிருவன், ஜாக்கிரதை. தங்கராஜ், நான் சொல்றது கேளு. அவன் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன பேசு. சிவா, 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 சரி, தண்ணி கொண்டு. சிவா, சிவா, கொஞ்சம் சீக்கிரம் சிவா.
என்ன மன்னிச்சிடுங்க. சிவா, ஏப்பா அப்படி சொல்ற? இல்லப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும். என்னாலதான் உங்களுக்கு இல்லப்பா, தப்பு பண்ண உங்க அப்பனை தண்டிக்கலையேன்னு இருக்கிற கடவுளை எல்லாம் திட்டிட்டு இருந்தேன். ஆனா அந்த பழா போன கடவுள் அவனை தண்டிக்காம ஒரு பாவம் அறியாத உனக்கு சிவா, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீதாப்பா என் மூத்த மகன். ஐயனாரப்பா, என் அத்தானை எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வச்சிருந்தா இத்தனை நாளும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப நானே உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். என் மனசுல அவரை பத்தின நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அடியோட எடுத்துரு. செல்வி, இத்தனை நாளா நான் ஏன் உங்ககிட்ட இருந்து விலகி போனேன்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன குறைக்காக உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுட்டு போன மாதிரி நானும் உங்களை விட்டு போயிடுவேங்கிற தப்பான நினைப்புல இருக்கிற ஆள் நீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது இல்ல, உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லாத ஆள் நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் உங்களை விட்டு விலக முடியாம உங்க நினைப்ப என் மனசுல இருந்து எடுத்துட சொல்லி ஐயனாரப்ப கிட்ட நான் ஏன் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? உங்களை என் மனசுல இருந்து எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல, எனக்கு இல்ல.